லேர்ன் பிஸ்னஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக ஒரு சிடிஎஸ் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு சிடிஎஸ் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனியினுடைய ஷேரை வாங்கவோ விற்கவோ முடியும். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்படி இந்த சிடிஎஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோங்கிறத பற்றி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது லேர்ன் பிஸ்னஸ் தமிழ். ஸோ இந்த சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குரிய ஆன்லைன் ஃபெசிலிட்டியை கவர்மெண்ட் ரொம்ப ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டாக இந்த ஆன்லைன் மெத்தட் வாரதுக்கு முன்னாடி எப்படி எல்லோரும் சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா ஒரு டம்மி வேரியபிள்ஸ் எல்லாம் நாங்கள் இன்புட் பண்ணி நான் உங்களுக்கு அந்த சிஎஸ்சி ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு சிடிஎஸ் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் எப்படி இந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டி வாரதுக்கு முன்னாடி எல்லோரும் சிடிஎஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நாங்கள் பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் முதல்ல ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரை வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்ரீலங்காவில் நிறைய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்டாக் ப்ரோக்கரில் ஏதாவது ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள கண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் தருவாங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கூடவே உங்களோட என்ஐசி காப்பியவும் அதே மாதிரி உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்குரிய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி பில், டெலிஃபோன் பில் மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸில் உங்களுக்கு ஒரு சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நாங்கள் இந்த சிஎஸ்சி ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிடிஎஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா இருந்தால் ப்ளே ஸ்டோரில் சிஎஸ்சி மொபைல் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஆப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னு நீங்கள் அவர் சர்வீசஸை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் ஓப்பன் அ சிடிஎஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இப்படி ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கிரியேட் அ லாகின் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து கொடுத்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட டிஸ்பிளே நேம், அதே மாதிரி ஃபோன் நம்பர், அதே மாதிரி பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் அன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் அனுப்பியிருப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்து வெரிஃபையை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் அனுப்பியிருப்பாங்க. அதையும் கொடுத்து வெரிஃபையை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட செக்யூரிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கான பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து லிங்க் யோ ஆத்தென்டிகேட்டர் அதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து பயோமெட்ரிக் ஆப்ஷனில் வந்து என்ன செக்யூர் பண்ணலாம், இல்லாட்டி பின் ஓ பாஸ்வேர்ட் நார்மலாக கொடுத்து செலக்ட் பண்ணலாம். நான் வந்து பின் ஓ பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த பாயிண்டில் நான் வந்து எந்த பின் வந்து நான் இதில் என்டர் பண்ணுறேன். ஸோ இனிமேல் நாங்கள் இந்த பின்னை பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் சிடிஎஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ அதை என்டர் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் 2வது ஆப்ஷன் ஃபில் சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் பின் கேட்குது. பின்னை கொடுத்தா இதில் அலோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணால் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை, பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தரணும். உங்களோட நேம், அதே மாதிரி உங்களோட என்ஐசி நம்பர், டெலிஃபோன் நம்பர்ஸ், அதே மாதிரி உங்களோட சர்நேம், அந்த உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், இமெயில் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் நீங்கள் கவனிக்கணும், நீங்கள் ஆல்ரெடி டேக்ஸ் ரெஜிஸ்டர்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு டின் நம்பர் இருக்கும், டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அந்த டின் நம்பரையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும், நாங்கள் வந்து இந்த பாயிண்டில் தான் எங்களோட ஸ்டாக் ப்ரோக்கரை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக் ப்ரோக்கரை செலக்ட் பண்ணுறதுக்கான இதுவும் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் தான் இருக்குது.
ஸோ இந்த லெஃப்ட் சைடுக்கு போனீங்கன்னா அதில் வந்து டூ யூ ஹேவ் அ சிடிஎஸ் அக்கௌண்ட்னு கேட்குது. நோவை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக் ப்ரோக்கர்ஸை பற்றி சொல்லணும்னா, ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய அப்ரூவ்ட் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணால் அந்த லிஸ்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் இவங்களோட வெப்சைட்டுக்கு போய் அந்த ஸ்டாக் ப்ரோக்கர்ஸை பற்றி ஒரு ரிசர்ச் செஞ்சு கூட உங்களுக்கு விருப்பமானால செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ சில ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா இப்போது ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து ரெசிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ சிஎஸ்சி வந்து எப்போவுமே இந்த ரெசிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ பாருங்கள், முதலாவது கேட்குது உங்களோட என்ஐசியில் இருக்கிற நம்பரும் உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ் நம்பரும் வந்து டிஃப்ரெண்ட்டானு கேட்குது. ஸோ நீங்கள் உடனே உங்களோட என்ஐசி எடுத்து பாருங்கள். அதில் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸும் என்ஐசி அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது நோ அப்படிங்கிற ஆன்சர். அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு விஷயம் செய்யணும். இப்போ உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நான் வந்து முதல்ல சொன்ன இந்த சிடிஎஸை வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுற ஃபெசிலிட்டி வாரதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்சி ஒரு ரிக்குவயர்மெண்ட் வச்சுருந்தாங்க. அதாவது இப்போ எங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு, அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நாங்கள் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து இட் குட் பி டெலிஃபோன் பில்லாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கலாம். எந்த பில்லாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதில் உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து வந்திருக்கணும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் வந்து அந்த சிடிஎஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ரெசிடென்ஷியல் அட்ரஸுக்கு வந்து கம்பெனிஸ் நிறைய டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வச்சா இதில் தான் அவங்களுக்கு வந்து லெட்டர் வரும். இல்லாட்டி வந்து எக்ஸ்ட்ராடனரி ஜெனரல் மீட்டிங் வச்சா வரும். அதே மாதிரி வேறு ஏதாவது முக்கியமான நடக்க போகிறதா இருந்தால், அதே மாதிரி சில நேரங்களில் ஆனுவல் ரிப்போர்ட் வந்து இந்த இதுக்கே இது பண்ணி விடுவாங்க, இந்த அட்ரஸுக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ரெசிடென்ஷியல் அட்ரஸுக்கு தான் வரும். ஸோ நாங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். உங்களோட என்ஐசி அட்ரஸும் ரெசிடென்ஷியல் அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக அந்த டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். இல்லாட்டி இந்த சிடிஎஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி தரமாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் ரெசிடென்ஷியல் அட்ரஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு லெட்டர் வர வேண்டிய அட்ரஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து நோன்னு தான் அதையும் செலக்ட் பண்ணணும். ஸோ எந்த அட்ரஸுக்கு லெட்டர் வரணுமோ அதுக்குரிய ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்புறமா அப்லோட் பண்ண வேண்டி வரும். இல்லாட்டி அந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸுக்கு தான் வரும் லெட்டர்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அங்கே போய் கலெக்ட் பண்ணணும். இந்த செக்ஷனில் வந்து எங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பேங்க், உங்களோட பிரான்ச் எங்கே இருக்குது, அதே மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கவனமாக பார்த்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த செக்ஷனில் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் செல்ஃப் எம்ப்ளாய்டை கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஒர்க் பண்ணால் எஸ், ரெண்டுமே இல்லாட்டி நோ. அதே மாதிரி கீழே 2 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு கீழே 2 முக்கியமான செக்ஷன் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சை நாங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு எங்கேருந்து வருதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் பர்சனானு கேட்கும். மோஸ்ட்லி நோ தான். இந்த செக்ஷனில் நீங்கள் உங்களோட என்ஐசி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து பேங்க் அக்கௌண்ட் ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த 2 நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் செக்ஷனுக்கு வருவீங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் செக்ஷனில் வந்து ஒரு 4-5 கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஒவ்வொரு கண்டிஷன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் வந்து டிக்கை செலக்ட் பண்ணணும். டிக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குரிய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சில விஷயங்களை வந்து அவங்க 3 லாங்குவேஜ்லையும் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அந்த இதை வந்து நாங்கள் வியூ பண்ணி அதை வந்து ரீட் பண்ணிவிட்டு நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமாக வந்து இன்னொரு கீழே ஒரு செக்ஷன் கேட்டிருப்பாங்க, நாங்கள் வந்து கிரிமினல் கேசஸில் இன்வால்வ்டாக இருக்கமான்னு. ஸோ கிரிமினல் கேசஸில் இன்வால்வ்டாக இருந்தால் ஒன்றும் செய்யலாது, மோஸ்ட்லி நோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து நோன்னு செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்ற செக்ஷனில் வந்து உங்களோட ஐடென்டிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் எல்லாத்துக்கும் அக்ரியானு செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து செலக்ட் பண்ணலை, ஏன்னா நான் எல்லாமே போய் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன், சும்மா ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக. நீங்கள் எல்லா சரியான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு ஐ அக்ரிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியர்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகும். நான் சொன்ன மாதிரி அதுங்களையும் சும்மா ஒருக்கா ரீட் பண்ணிவிட்டு, எதுவாக இருந்தாலும் ரீட் பண்ணி செலக்ட் பண்ணுறது நல்லது தானே. ஸோ அப்படி நீங்கள் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு சிடிஎஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. ஏன்னா முதல்ல வந்து நாங்கள் எல்லாம் கையால் எழுதி ஃபில் பண்ணி ரொம்ப நேரமாகிற வேலை. ஸோ ரொம்ப ஈஸியாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் தான் வரும். சிடிஎஸ் அக்கௌண்ட்டை வந்து ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்த மாதிரியே க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபைனலாக கீழே ஐ அக்ரின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த வீடியோ மூலமாக எப்படி சிஎஸ்சி ஆப்பை யூஸ் பண்ணி சிடிஎஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணலாங்கிறத பற்றி நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டாப்பிக்கை பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். லேர்ன் பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் டாப்பிக்கோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.